happy? ஸோ கைஸ் படம் முடிச்சு இப்போ தான் வெளியே வரேன். படம் உண்மையிலே தமிழ் படம் மாதிரி இல்லை, என்னென்னா ஹாலிவுட் மாதிரி இருக்குது. எனக்கு உண்மையிலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அந்தளவுக்கு படம் சூப்பராக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு கேரக்டரும் செம்மையாக நடிச்சிருக்காங்க. அதுவும் அந்த ரெஜினா கேரக்டர் வந்து ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. இவரோட கரியரில் இந்த படத்தில் இந்த அளவுக்கு ஒரு மனுஷன் நடிக்கவே முடியாதுன்ற அளவுக்கு நடிச்சிருக்காரு. இது சினிமோட்டோகிராஃபி ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். படம் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோவாக ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பித்த உடனே ரொம்ப சிம்பிளாக இங்கே இருக்காங்க அப்படின்ற மாதிரி கதை ஆரம்பித்து லைட்டாக ஃபஸ்ட் ஹாஃப் வரையும் நல்லா ஸ்லோவாக போகுது. செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு நல்ல பிஜிஎம்லாம் போட்டு நல்ல பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. ஒரு ஹாலிவுட் படம் தான் நம்ம தமிழ் சினிமாவை சொல்லணும். அஜித்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு. இந்த வயசில் ஒரு மனுஷன் இந்த அளவுக்கு நேரம் நடிக்கவே முடியாது, அந்த மாதிரி நடிச்சிருக்காரு. அதுவும் எனக்கு ரெஜினா கேரக்டரும் அர்ஜுன் கேரக்டரும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அர்ஜுன் சாருக்கெலாம் அவ்வளோ ஹைச்சா ஒரு நல்ல மனுஷில் போய் வெறுக்க வச்சது வந்து அர்ஜுன் சார் இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சு இந்த அளவுக்கு வெறுக்க வச்சிட்டாங்க அர்ஜுன் சார் இந்த படத்தில். அதே சமயம் ரெஜினா கேரக்டர் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஐயோ, அவங்களோட நடிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் த்ரிஷா மேமாக இருக்கும். த்ரிஷா மேம் வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறது, பெரிய ஸ்க்ரீன் இல்லை, இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. அவங்க ரோலுக்கு அவங்க இருந்த மாதிரி நல்லா பண்ணியிருந்தாங்க. ஓவராலாக படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த தேட்டரை பொறுத்த வரைக்கும் பெருசாக ஆடியன்ஸ் வந்து செலிப்ரேட் பண்ணலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இன்ட்ரோ வரும்போது மட்டும் ஒரு சில பேர் வந்து கத்துறாங்க, மற்றபடி யாரும் கத்தலை. இதுவே மற்ற தேட்டரை பொறுத்த வரைக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்திருக்கும். படம் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோவாக ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பித்த உடனே ரொம்ப சிம்பிளாக இங்கே இருக்காங்க அப்படின்ற மாதிரி கதை ஆரம்பித்து லைட்டாக ஃபஸ்ட் ஹாஃப் வரையும் நல்லா ஸ்லோவாக போகுது. செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு நல்ல பிஜிஎம்லாம் போட்டு நல்ல பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. ஒரு ஹாலிவுட் படம் தான் நம்ம தமிழ் சினிமாவை சொல்லணும். அஜித்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு. இந்த வயசில் ஒரு மனுஷன் இந்த அளவுக்கு நேரம் நடிக்கவே முடியாது, அந்த மாதிரி நடிச்சிருக்காரு. அதுவும் எனக்கு ரெஜினா கேரக்டரும் அர்ஜுன் கேரக்டரும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அர்ஜுன் சாருக்கெலாம் அவ்வளோ ஹைச்சா ஒரு நல்ல மனுஷில் போய் வெறுக்க வச்சது வந்து அர்ஜுன் சார் இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சு இந்த அளவுக்கு வெறுக்க வச்சிட்டாங்க அர்ஜுன் சார் இந்த படத்தில். அதே சமயம் ரெஜினா கேரக்டர் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஐயோ, அவங்களோட நடிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் த்ரிஷா மேமாக இருக்கும். த்ரிஷா மேம் வந்து அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, பெரிய ஸ்க்ரீன் இல்லை, இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. அவங்க ரோலுக்கு அவங்க இருந்த மாதிரி நல்லா பண்ணியிருந்தாங்க. ஓவராலாக படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த தேட்டரை பொறுத்த வரைக்கும் பெருசாக ஆடியன்ஸ் வந்து செலிப்ரேட் பண்ணலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இன்ட்ரோ வரும்போது மட்டும் ஒரு சில பேர் வந்து கத்துறாங்க, மற்றபடி யாரும் கத்தலை. இதுவே மற்ற தேட்டரை பொறுத்த வரைக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்திருக்கும்.